தனிமையில் பிறந்த இரக்கம். ஒரு காட்டில் 2 பறவைகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் இருவரும் சேர்ந்து உணவு தேட கிளம்பினார்கள். காட்டில் மேகங்கள் கருத்தன. மழை வருவது போல் இருந்தது. ஆண் பறவை பெண் பறவையிடம் சொன்னது, "நீ வீட்டுக்கு போ, நான் உணவு தேடிக்கொண்டு வருகிறேன்." பெண் பறவை வீட்டிற்கு திரும்பியது. ஆண் பறவை தனியாக உணவு தேடச் சென்றது. உணவு இருப்பதை பார்த்து ஆண் பறவை கீழே இறங்கியது. ஆனால் பறவைக்கு தெரியாது, அது பறவைகளை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட வலை என்பது. பறவை வலையில் சிக்கிக் கொண்டது. ஆண் பறவை தப்பிக்க முயற்சி செய்தது. ஆனால் பறவையால் மேலே பறக்கவோ வலையிலிருந்து நீங்கவோ இயலவில்லை. பெண் பறவை ஆண் பறவைக்காக கூட்டில் அதிக நேரம் காத்துக் கொண்டிருந்தது. அதிக நேரமாக ஆண் பறவையை காணவில்லை என்பதால் பெண் பறவை மிகவும் கவலைப்பட்டது. பெண் பறவை ஆண் பறவையை தேடிக் கிளம்பியது. காட்டின் அனைத்து இடங்களிலும் தேடியது. ஆனால் இங்கேயும் காணவில்லை. கடைசியாக மிகுந்த துயரத்துடன் அது வீட்டிற்கு திரும்பியது. ஆண் பறவை வேட்டைக்காரனின் கையில் சிக்கிக் கொண்டது. வேட்டைக்காரன் பறவையை ஒரு கூண்டில் அடைத்துவிட்டான். இரவு நேரம் என்பதால் வேட்டைக்காரன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான். மிகவும் இருட்டாக இருந்தது. சிறு சிறு கிளைகளை சேகரித்து தீப்பொறியை உருவாக்க முயற்சி செய்தான். ஆனால் மழை என்பதால் தீ பற்றிக் கொள்ளவில்லை. வேட்டைக்காரன் மௌனமாக தன் வாழ்வை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். வேட்டைக்காரன் தனது மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த தருணங்களை நினைத்து சிரித்தான். அந்த வேளையில் அவன் கூண்டில் இருக்கும் பறவையை பார்த்தான். அந்த பறவை மிகவும் துக்கத்தில் இருப்பதை கவனித்தான். அதை பார்த்தவுடன் வேட்டைக்காரன் மனம் மாறினான். இது ஒரு சாதாரண பறவை இல்லை, இதற்கும் ஒரு குடும்பம் இருக்கும். யாராவது ஒருவர் இந்த பறவை திரும்ப வரும் என நினைத்து காத்திருக்க கூடும் என நினைத்து வருந்தினான். வேட்டைக்காரன் பறவையின் கூண்டை திறந்து பறவையை சுதந்திரமாக பறக்கவிட்டான். ஆண் பறவை மகிழ்ச்சியுடன் பறந்து பெண் பறவை இருக்கும் இடத்திற்கு சென்றது. உணர்வுகள் உள்ளவன்தான் உண்மையான மனிதன். நாம் பிற உயிர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.